கடைசி கால தீர்க்கதரிசியின் தேவ வார்த்தை. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல வென்று எண்ணுகிறேன். நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதனால், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் அதனால் பாடுகளும் வரும். அந்த பாடுகள் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகாமல், வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த பாடுகள் நமக்கு அதிகமான கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். பிரியமான தானியேலை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்கள், வேதம் காண்பிக்கும் தேவ தாசர்கள் எல்லாம் பாருங்கள். அவர்கள் எல்லாம் தேவன் நிமித்தமாக உபத்திரவத்தை அனுபவித்து பாடுகள் வழியாக கடந்து சென்றவர்கள்தான். ஆனால் அந்த பாடுகளை சகிக்கும்போது ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை சந்தித்துக் கொண்டிருப்போமேயானால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த பாடுகளே நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அந்த பாடுகளே நம்மை மேன்மைப்படுத்தும். அதிகமான கனத்தையும் மகிமையும் நமக்கு கொண்டு வரும். எனவே பாடுகளை சகித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். அப்படியே ஆண்டவர் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.